என்ன சந்தோஷங்க. சினிமாக்காரன் பின்னாடி போகாதீங்கடா, சினிமாக்காரன் பின்னாடி போகாதீங்கடா. நாங்கள் விஜயை சினிமாக்காரனா பார்த்துருந்தா தானடா அவன் பின்னாடி போனதுக்காக நாங்கள் கவலைப்படணும். விஜயை எங்கள் வீட்டில் ஒருத்தானா பார்த்தனால தான்டா நாங்கள் அவன் பின்னாடி போனோம். என்ன ஒரு சந்தோஷம்டா உங்களுக்கு. அவனை உங்கள் கண்ணுக்கு சினிமாக்காரனா தெரியுறான், அவன் எங்களுக்கு எங்கள் வீட்டு பிள்ளையா தெரியுறான். சினிமா பைத்தியம் பிடிச்சிருந்தா நாங்கள் எவன் பின்னாடியாவது போய்கிட்டே போயேன். கமல் இல்லையா, கமலோட நடிப்புக்கு இல்லாத ரசிகர்களா எங்களுக்கு விஜயை பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் போனோம். ஆனால் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. என்ன ஒரு நாடகம்டா, நாடக கம்பெனிக்காரங்களா. இது டிஜிட்டல் உலகங்கிறத மறந்துட்டு பேசுகிறீங்க பார்த்தீங்களா. எல்லாம் அந்த காலத்து ட்ரிக்கு, அந்த காலத்து ட்ரிக்கு. உங்கள் பருப்பு வேகலை, அவ்வளவுதான். வீழ்வேன் என்று நினைத்தாயோ அக்கினி குஞ்சொன்று பறந்து மறுபடியும் வரும். ஏன்னா என்றைக்குமே அவர் தான். கேஸ் போடுங்கடா, கேஸ் நடத்துங்க. தீர்ப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து உட்காருவான் பாரு, அது வரைக்கும் கேஸ் நடத்துங்க. நாங்களே கேஸை இழுப்போம், எத்தனை நாள் இழுக்கிறனாலும் இழுப்போம். தீர்ப்பு கொடுக்க போகும்போது அவன் தான் முதலமைச்சராக உட்காந்துருப்பான். அந்நேரம் எப்படி தண்டனை கிடைக்குதுன்னு மட்டும் பாரு.